கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை வெகு விரைவாகவும் சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி நீண்ட ஒரு செய்தியை கொடுக்க நான் ஆயத்தமாக இருந்தாலும் நமக்கு இது நேரம் போதாது. எனவே கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். என்ன செய்யணும்? செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஜெனராசிட்டி, தாராள மனசு. ரெபேக்காளுக்கு என்னது? ஒரு தாராள மனசு வேண்டும். நமக்கு அது வேணும் என்று நான் போன வாரம் ரெபேக்காவை பற்றி நான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் இன்றைக்கும் தொடர்ந்து அதை பற்றி சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த 38வது வசனத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் முதல் வரியை பார்க்கலாம். கொடுங்கள், கொடுக்கப்படும். போதும். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். இந்த கொடுங்கள் என்று சொன்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஓஹோ என்ன எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து கொடுன்னு கொடுங்கனே சொல்லிட்டு இருக்காரு, கொடுக்கவே சொல்கிறத கொடுக்கறத பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த கொடுக்கறது என்று சொல்லும்போது காசை கொடுக்கறதையும் பொருளையோ பணத்தையோ கொடுக்கறத தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பணத்தையா கொடுக்குறோம், பொருளை கொடுக்கறதையும் அது குறிக்கும் தான், கொடுக்கணும் தான், அதுவும் கொடுக்கணும் தான். ஆனால் அதையே கொடுக்கணும், அதை மாத்திரம்தான் கொடுக்கணும் என்று நான் சொல்ல வரல. நான் இல்லை, இயேசுவும் அப்படி சொல்லலை. இந்த இடத்துல நான் பார்க்குறோம், இங்கே கொடுங்கள் என்று சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சதில் என்ன? காணிக்கை கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், ஊழியத்தை கொடுக்குறோம், பொருளை கொடுக்கணும். இதைத்தான் நம்ம காலங்காலமாக அறிந்திருக்கிறோம், நாமளும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த ரெபேக்காளுடைய காரியத்தை பற்றி பேசும்போது அவள் கொடுத்தாள் தாராள மனசு. உதவியை நான் சொன்னேன், உழைப்பை நான் சொன்னேன், பிரயாசத்தை கொடுத்ததை பற்றி நான் சொல்கிறேன். அநேகர் கொடுக்குறேன் என்று சொன்னால், ஐயோ என்னிடத்துல கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, என்கிட்ட நிறைய இருந்தால் நான் கொடுப்பேன், அதை வைங்க, அதை அப்புறம் வைங்க, அப்புறம் பேசுவோம். இன்றைக்கு இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வர காரியத்தை, நீங்கள் கொடுக்க வேண்டிய காரியம், ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அது என்னன்னா, இன்றைக்கு இந்த வாசித்த வேத பகுதியிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த வசனம் எல்லாமே நம்ம படிக்கணும், பார்க்கணும், சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம்தான். அதில் ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தா, நான் அதை அப்படியே வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறமா அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, கேட்கிற எவனுக்கு கொடு, உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறஇடத்தில் அதை திரும்ப கேளாதே, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்வர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, நம்ம அதை அப்புறமா அதை படிக்கிறேன். இங்கே பாருங்கள், மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவருக்கு செய்யணும்.
பொதுவாக நமக்கு அப்படி ஒரு விருப்பம் உண்டு. எல்லாரும் நம்மளை நேசிக்கணும், விரும்பணும், விசாரிக்கணும், கவனிக்கணும், என்னை கண்டுக்கலை, என்னை மதிக்கணும், இப்படி நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? சொல்கிறோம், நினைக்கிறோம், சொல்கிறோம், எதிர்பார்க்குறோம். தன்னிடத்தில் மற்றவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவங்க உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செய்யணுங்க முதல்ல. அங்கே தான் நிறைய பேர் செய்கிறதே கிடையாது. செய்யாமல் மற்றவங்க மட்டும் தனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கறது அது சரியல்ல. அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மற்றவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ நாம் செய்யணும் என்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் அங்கு சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் படிக்கும் போதே ஒரு சிலருடைய எண்ணங்கள் வித்தியாசமாக போயிருக்கக்கூடும். அதில் என்னவென்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு இல்லையா? அடுத்தது திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீ கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் இல்லை, திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கும் 35 பாருங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இந்த ஒரு வார்த்தையை நான் இப்போ இது செய்தி அல்ல. இப்போ இதை படிக்கும் பொழுது சில பேர், நான் உங்களை எல்லாரையும் சொல்ல, சில பேர் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்குமே மூளை, இந்த மைண்ட் இருக்க கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது குறுக்கு புத்தி. இதை இப்போ நான் படித்தேன், ஏற்கனவே படிக்க சொன்னேன், இப்போ நானும் படித்தேன். படிக்கும்போதே ஓடிட்டு இருக்கோம். கவனிங்க என்ன ஓடுன்னு சொல்கிறேங்க. இப்போ என்ன படிச்சிருக்கு, என்ன பார்த்தவங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்னு போட்டிருக்கு இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் யாராக இருப்பீங்க, நீங்கள் உன்னதமானவருக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கு. இப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இதை படிச்சுட்டு இருக்கும்போதே எல்லாரையும் நான் சொல்லுவேன். சில பேர் மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நல்ல வசனமாக கொடுத்துருக்காரு, ஆளை தேடுவாங்க. இங்கே உங்களை தான் ஆளை அப்படியே தேடி முகத்தை பார்த்து, என்ன ஐயா என்ன சொன்னார் இன்றைக்கி பிரச்சனை, என்ன சொன்னார், நான் இந்த ஒரு வார்த்தையா இன்னும் 10 வார்த்தை பேச போகிறேன். நம்ம யோசிப்போம், என்ன சொன்னார், கடன் கொடுன்னு சொன்ன, ஆமாம் கொடு. இன்னைக்கு பிரச்சனை கேட்டில்ல, என்ன ஏன் சொன்னார், கொடுக்கதான் ஏன் சொல்கிற, கொடு. இதுதான் கிரிமினல் மைண்டுன்னு நான் சொல்ல வந்தேன். நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்லலை. அப்படி இருக்கிறாங்க. நம்மளே மடக்கிறது. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன், இது இன்றைக்கு பிரசங்கம் அல்ல, அதையும் நான் சொல்லிட்டு சொல்கிறேன். இப்படி படிக்கும்போது வித்தியாசமாக சில நேரங்களிலே பிசாசு சில டைவெர்ட் பண்ணுறான்றதுக்காக நான் சொல்ல வரேன். நல்லா கவனிங்க. இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கு தான் நான் பேசிக்கிறேன். இன்றைக்கு இங்கே வந்துருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அந்த வசனம் என்ன போட்டிருக்குது, இப்போ படித்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிற வசனம் என்ன, உங்கள் அப்படின்னு உங்களை பார்த்து தான் படிங்க. அப்படி நினச்சி படிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் பாருங்க. உங்களை பார்த்து சொல்கிறார், கைமாறு கருதாமல். அப்போ கடை உங்களை கொடுக்க தான் சொல்லிருக்கார தவிர கேட்க சொல்லியே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? உங்களை கடன் கொடுக்கத்தான் சொல்லிருக்காரு, உங்களை என்ன செய்ய சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுதா? உங்களை தான் சொல்கிறேன். இங்கே உட்காந்துருக்கிற உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஐயா விசுவாசியே, இந்த வசனத்தை கேட்குற படிக்கிற விசுவாசியே, ரட்சிக்கப்பட்டதுங்களே, உங்களை தான் சொல்கிறேன். உனக்கு என்ன தான் ஏழ்மையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், நீ இதை தவறாக பயன்படுத்த. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, உன்னை கடன் கொடுக்க சொல்லி தான் அந்த வசனம் சொல்லிருக்க, தவிர போய் கடன் கேளு நான் சொல்லிருக்கேன். அப்புறம் கொடுக்குறதா யாருக்கு? இது அந்நியருக்கு. நம்மளை ஆண்டவர் கொடுக்க உங்களை கொடுக்க சொல்கிறது யாருக்குன்னா விசுவாசிக்கு இல்லை. நல்லா புரிஞ்சு எதுக்கு சொல்கிறேன், இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இதை சிலர் தவறாக பயன்படுத்திக்கிட்டு என்ன சொல்லிருக்கு, வசனம் என்ன சொல்லிருக்கு, ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு, இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணக்கூடாது, நான் ஒரு விசுவாசி தானே, இந்த மாதிரிலாம் போய் கொடுக்கு. முதல்ல நீ விசுவாசியே இல்லைன்னு நான் சொல்லுவேன்.
யார்? கடன் வாங்குறவங்கள நான் சொல்கிறேன். கடன் கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். திருப்பி தெளிவாக சொல்கிறேன், ஒரு விசுவாசிகிட்ட கடன் வாங்கிறது தான் தவறுன்னு சொல்ல வந்தப்ப நான். ஏனென்றால் இந்த வசனம் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து ஆண்டு என்ன சொல்கிறார்? உங்களுக்கு நான் நமக்கு தானே சொல்லிருக்காரு, உன்னை போய் கடன் வாங்க. நீ உடனே ஐயோ எனக்கு இல்லையே போலியா. இது தெரியுது, அது இல்லையோ நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ அது முதல்ல கத்தட்ட தான் கேட்டு வாங்கணும். ஏன் நம்ம முதல்ல கடன் வாங்குகிற நிலையில் இருக்கிறோம்? சரி ரைட்டு, கடன் வாங்குகிற நிலைமை ஏற்பட்டு போச்சு, நம்ம கை மாற்றி வாங்கணுன்றோன்னா இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இன்னும் சில பேர் இதை பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சிலர் மடக்கிற ஆள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஏங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி என்ன சொன்னீங்க? எங்கே என்ன இப்போ நீங்கள் பேசலை, மைண்ட் வாய்ஸ் உள்ளுக்கு வந்து என்ன சொன்னீங்க? கிறிஸ்மஸுக்கு கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறது கேளுங்க, நான் ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு, என் வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கு நான் கடன் வாங்கலை. தெரியுதுங்களா? இது பொது காரியம், இது சபை காரியம், இது ஊழிய காரியம். இதை தடப்படக்கூடாது, வேறு வழி இல்லாமல் எதை செய்யணுமே நான் செஞ்சுருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், இது வரைக்கும் என்னுடைய பர்சனலாக தேவைக்காக நான் கடன் வாங்கினதே இல்லை. ஒரே ஒரு காரியம் செய்து, அந்த பைக் வாங்கிறதுக்காக ஃபைனான்ஸ் போட்டு வாங்கினேன், அதையும் ஒழுங்காக கட்டி முடிச்சிட்டேன். என்ன சொல்ல வருகிறேன்? இதை தவிர எனக்கு கடன் வாங்கினதான் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வரைக்கும் நான் எங்கேயும் கடன் வாங்கினதில்லை. என்னுடைய தேவைகளுக்காக திரும்பவும் சொல்கிறேன், படிப்பு தேவையாக இருக்கட்டும், மற்ற எந்த தேவையாக இருக்கட்டும், நான் கடன் வாங்கினது கிடையாது. எனக்கு அது வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் நான் இருக்கிறேன். அது எனக்கு இது வரைக்கும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இதை நான் ஆணவமாக சொல்லலை. இப்படிலாம் வாங்கலைன்னாக்கா நான் பெரிய மிதப்பில். எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் நினச்சா, நான் கேட்டால் எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஏராளமான பேர் இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் யாரும் மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் கடன் வாங்கிறது கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, என்னை அடிக்கடி வாரத்துக்கு 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைச்சிட்டு இருக்கிறான். சார் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, வாங்கிக்கிறீங்களா? என்னங்க இது? எனக்கு நான் வாங்க வேணாம்னு நினச்சாலும் என்னை வாங்க வைக்கிறதுக்குன்னே ஃபோன் எப்போ பார்த்தாலும். நான் தேவை இருந்தால் சொல்கிறேன், எனக்கு தேவை இருக்குது. யார் நம்ம கிட்ட கடன் வாங்கிட்டு யார் இதுக்கு கட்டிகிட்டு இருக்குது? எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, சரி கவனிங்க, நம்முடைய காரியம் என்னென்னா ஆசீர்வாதத்தை பற்றி நான் சொல்ல வர்றேன். எனவே இந்த வார்த்தையை நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கூடுமான வரையும் நான் சொல்கிறேன், நீங்கள் வேண்டுமானால் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கலாம். நான் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், மற்றவர்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கிறவங்களே நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுத்துக்கிறது இல்லை, அப்படி நான் சொல்லலை. அப்படி தான் சில பேர் நினைக்கிறாங்க, அப்படி நினச்சி தான் சில பேர் மடக்கிறாங்க, அப்படி சொல்லி தான் தந்திரமாக சில பேர்கிட்ட வாங்குறாங்க. அது உங்களுடைய விஷயம்னா அதில் தலையிட வரலை. அது நீங்களாச்சு, கொடுத்தவங்களாச்சு, வாங்கினாச்சு. நான் அதை பற்றி இப்போ நான் சொல்ல வரலை. ஆனால் இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் அல்லன்றது தான் நான் சொல்ல வரேன். 2வது, ஆண்டவர் சொல்கிற சத்தியத்தை, வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான். இதை வாசிக்கும் போதே மைண்ட் இப்படி என்ன ஓடுன்றதுனால தான் இதை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்குது. நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. நீங்கள் பாருங்கள், எடுக்க வேண்டாம், எடுத்து வாசிக்க வேண்டாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு என்னங்க, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ அப்புறம் அப்போ ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருந்தால் அது ஆசீர்வாதம் என்று சொன்னால், 10 பேருக்கு கடன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். திருப்பியும் உடனே வந்துடுறாரு. நான் சொல்கிறேன், பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண வேண்டியது, கீழே இங்கே ஒரு நபர், நான் யாரையும் பேரை சொல்ல விரும்பலை, போய் பாருங்க என்ன சொன்னார் பாஸ்டர், 10 பேருக்காவது கடன், நான் ஒரு ஆள் தான் கேட்குறேன், கொடு. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, செய்யாதீங்க. திருப்பி நான் சொல்லிட்டு வர்றது என்னென்னா, உங்களை மைண்ட் அப்படி போயிடும். உடனே நான் சொல்ல வர்றது, நம்ம எல்லாரும் மற்றவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத அஞ்ஞானிகள், ஆண்டவரை அறியாதவருக்கு என்ன செய்யணும்? அது கொடுக்குறோமோ கொடுக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம்னா, உங்களை எல்லோரும் இப்போ ஃபைனான்ஸ் நடத்த சொல்லலை, வட்டி கடன் நடத்த சொல்லலை, கடன் கொடுக்கல. நிறைய பேர் இப்படி சில பேர் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. என்னது, நீங்கள் வேறு, நீங்கள் சொல்கிறதுக்கு இப்போ நான் கடன் கொடுத்துட்ருக்கேன், அது தெரியுமா உங்களுக்கு என்று சொல்லுவாங்க. அது தப்பு. என்ன தப்புன்றீங்களா? கடன் கொடுக்கறது தப்புன்னு சொல்லலை, இந்த வட்டிக்கு கொடுக்கறது தப்பு. என்னது, எனக்கு அந்த கணக்கெல்லாம் புரியலைங்க. 5 வட்டி 10 வட்டின்னு. ஆண்டவர் வட்டிக்கு கடன் கொடுக்க சொல்லலை,
கடன் எதுக்கு சொல்கிறாரு? உதவி செய்ய தான் கடன் கொடுக்க சொல்கிறாரு. நீ கடன் கொடுத்து நீ பணத்தை பெருக்கி வருமானம் பெருக்கிறதை பற்றி அங்கே சொல்லவே கிடையாது. ஆனால் சில பேர் அப்படி செய்கிறாங்க, அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. நான் அது சொல்லாதனால அதை அனுமதிக்கிறேன்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. புரியுதுங்களா? இது நீங்களாச்சு கத்தராச்சு. இப்போ ஒரு வசனம் ஞாபகத்தை வரதுனால இந்த சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். இது எதனால் என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவர் டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆவியானவர், யாருக்குன்னு தெரியல இந்த காரியங்கள். ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து. போதும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பதில் அங்கே வருது. இன்னும் சில பேர் எடுக்கவே இல்லையே. பக்கத்தை வேற சொல்லணுமோ? பக்கம் 677. பைபிள் இல்லையோ அனிதா? பைபிள் இருக்கா? எங்கே பைபிள்? கொண்டு வரலையா? ஐயோ. ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னது? பாடம் நடத்தும் போது புக் எடுத்துட்டு வரலையா, நோட்டு எடுத்துட்டு வரலையா, எதுக்கு வரல ஸ்கூலுக்கு வந்தேன்னு கேட்பாங்க. அதை நடத்த ஆசிரியரே அப்படி இருந்தால், ஆலயத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது வேத புத்தகத்தையும் பைபிளையும் இது பாட்டு புக்கையும் கொண்டுட்டு வரணும். படிங்க. அதில் 5வது வசனம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நான் வசனத்தை எடுத்து காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரியறதில்லை, தெரியாததுனால இதை சொல்ல வரப்போறேன். புரியுதா? எனவே கடன் கொடுக்கணும் என்று சொன்னாலே வட்டிக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆண்டவர் சொல்லலை. அது என்னங்க வட்டிக்கு இல்லாமல் அப்படின்னு இதெல்லாம் பேச போனால் அது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த விஷயங்களை நான் கண்டுக்கிறது இல்லை. அது ஆனால் வசனத்தையாவது எடுத்து நான் காட்டணுமா இல்லையா? இருக்குது, அது உங்கள் காரியம். நான் அதை பற்றி ஒருத்தர்கிட்ட நான் விசாரித்தேன். இந்த மாதிரிலாம் செய்துட்ருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அநியாய வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. வட்டி வாங்கினாலும் இப்போ பேங்க்கில் நம்ம பணம் போட்டோன்னாக்கா அது வட்டி கொடுக்குறாங்க. நம்ம வட்டிக்காக கொடுக்கல, நம்மளுடைய பணத்தை பாதுகாப்புக்காக வைக்கும்போது அவங்க அதை கொடுக்குறாங்க. அது தப்பு இல்லை. ஒருத்தவங்க கஷ்டத்தில் வறுமையில் ஒரு பிரச்சனை வாங்கும்போது அவங்கள்ட்ட போய் என்ன முதல்ல விட தாண்டி நம்ம கொடுக்குற 1000 ரூபா கொடுத்துட்டு 4000 ரூபா வாங்கினா என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். கொடுத்தது 1000 ரூபா, புரியுதா? இதுக்கு வட்டியே 4000னா என்னாச்சுங்க? அவன் கொடுக்க முடியலன்றது உண்மை தான். இது எப்படி போகுதுங்க? அட்லீஸ்ட் அதிகபட்சம் 1000 ரூபாய்க்கு இன்னொரு 1000 ரூபா வந்தாலே அதிகம்தான். அதோடு முடிச்சிக்கணும். இன்றைக்கி என்ன செய்வாங்க சில பேர், வர ஐயோ இது வரைக்கும் வட்டி தான் அடைஞ்சிருக்குது. அப்போ வட்டியை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த முதல் தான் இருக்கும், அதில் தாண்டி போயிருக்கும். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் அவங்களுக்கு தவறுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஆனால் சில விசுவாசிகளும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது சரியல்ல. அதிக வட்டிக்காகவோ அநியாய வட்டிக்காகவோ அப்படி நம்ம பணத்தை கொடுத்து சம்பாதிப்பது ஆசீர்வாதம் இல்லை, அது சாபம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. அந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தை சொல்ல வந்தேன். எனவே இப்படி நம்ம செய்யக்கூடாது. இப்படின்ற நோக்கத்தில் நம்ம செய்யக்கூடாது. உதவி செய்கிற நோக்கத்தில் நம்ம செய்யலாம். உதவி எவ்வளோ நாளுங்க நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்ம உதவி சொல்ல முடியும்னா ஒரு குறைந்த வட்டியை வாங்கிக்கொள்ளுங்க. இதை நான் ஆலோசனையாக தான் சொல்கிறேன், கட்டளையாக சொல்லலை. புரியுதுங்களா? இதெல்லாம் சரியாமல், இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்குரிய வழிகள் அல்ல. இதெல்லாம் நிறைய வசனங்கள் சொல்லிட்டு போனால் என் சப்ஜெக்டே இப்போ இன்றைக்கி வட்டியை பற்றி கடனை பற்றியே போதும். இதே இன்றைக்கி நான் பார்க்குறோம், ஆண்டவர் இப்படி வார்த்தைகள் இப்படி இருக்கிறது. என்னது? கடன் கொடுங்கள். அந்த வார்த்தைக்காக நான் வருகிறேன். அங்கே என்ன போடுறது? கொடுங்கள். என்னது? கொடுங்கள். அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கி நாம் கொடுக்க வேண்டிய காரியங்களை பார்க்கும்போது காணிக்கை கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும்,
உடைமைகளை கொடுக்கணும், தானம் தர்மம் பண்ணணும், இது எல்லாமே கொடுக்கறத, நல்ல வஸ்திரங்களை கொடுக்கணும், துணிமணிகளை வாங்கி கொடுக்கறது, கொடுங்கள். அதை பற்றி நான் சொல்லிட்டு வரேன். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் கடன் கொடுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இது எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு, எதை எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னது எல்லாவற்றையும் விட்டுட்டு இன்றைக்கு ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன கொடுக்கணும் என்று சொல்லி பார்த்தால், இப்போ பாருங்கள் 37வது வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். 37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள். போதும், நான் அதை கொண்டு வந்து இங்கே நான் முடிக்கிறேன். அந்த வசனம் அதுக்கப்புறம் தானே இருக்குது. அப்போ என்ன கொடுக்கணும், எதை கொடுக்கணும்? திரும்பவும் சொல்கிறேன், என்னட்ட என்னங்க இருக்குது, ஐயோ என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேனே, அப்படி சில பேர் சொல்லுவாங்க. அதை மனசு சொல்லுவாங்க, நான் நல்ல மனசு கொடுக்குற மனசு இருக்குது, ரைட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு காரியத்தை உங்களால் கொடுக்க முடியும், கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் அது உங்களுக்கு நன்மை. என்ன கொடுக்க சொல்கிறீங்க என்று சொன்னால், இங்கே நான் பார்க்குறோம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அதுக்கு முந்தின வசனத்தை 36 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். என்ன செய்ய சொல்றார் இப்போ அவர்? பிறருக்கு, பிறருடைய தவறுகளை, பிறருடைய தப்பிதங்களை, பிறருடைய குறைகளை, பிறருடைய குற்றங்களை நினையாமல், மனதில் வையாமல் அவளுக்கு மன்னிப்பை கொடுங்கள். கொடுக்கலாம்ல? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மனசு இல்லைங்க. இப்போ சொல்லுங்க, பணம் காசை தான் உங்களால் கொடுக்க முடியல, மன்னிப்பை கொடுக்கலாமே. என்ன கொடுக்கணும்? மன்னிப்பை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணும்? உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களோ, தப்பு செய்தவர்களோ, எதிரான ஒரு காரியம் செய்தவர்களையோ என்ன செய்ய சொல்கிறாரு ஆண்டவர்? யாராக இருந்தா என்ன, அவர்களை மன்னிக்கணும். இதற்கு இணையான ஒரு வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். இதற்கு இணையாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். பைபிள் எங்கம்மா, பைபிள் எங்கம்மான்னு கேட்டேன். இல்லைனாலும் எடுத்து பார்க்கணுன்ற ஒரு இது வரமாட்டேது. கம்முன்னு இருந்தால் எப்படி நமக்கு தெரிகிறது? அடுத்த பக்கத்தில் அந்த பைபிள் கொடு, இல்லைன்னு உட்கார்ந்தா எப்படி படிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாமல் இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். போதும், கவனிங்க. யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை, நாம் இன்றைக்கு இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், மற்றவர்களுக்கு உங்கள் மன்னிப்பை வழங்கலாமே, மற்றவர்களுக்கு உங்கள் மன்னிப்பை நீங்கள் கொடுக்கலாமே. யாருக்கு தர சொல்கிறீங்க? யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, யார் உங்களை வருத்தப்படுத்தினார்களோ, யார் உங்கள் மனசை துன்பப்படுத்தினார்களோ, காயப்படுத்தினார்களோ, யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவர்களை நினைத்து, அதை நினைத்து நீங்கள் வருந்தினாலும் வருத்தப்பட்டாலும், உங்கள் மனதில் அதை குறித்து ஒரு வருத்தம் இருந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். சரி, இதெல்லாம் எத்தனை முறை கேட்டாச்சுங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போடுங்க நீங்கள் மன்னிக்கணும்னு. அதெல்லாம் நடக்கிற விஷயங்களா? எதுக்குங்க இப்போ நாங்கள் மன்னிக்கணும்? அதெல்லாம் மன்னிக்கிறதுக்கு முதல்ல மனசு வரணும்.
என்னங்க அவங்க செய்யாதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாங்க, அதை வந்து மன்னிக்கணும்னு சொல்கிறீங்க. சரி, அப்படி தான் அவர்கிட்ட அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா? என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன். நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. செய்யறதெல்லாம் செய்துவிட்டு உங்களிடத்துல வந்து நான் அப்படி செய்தது தவறு, நான் செஞ்சுட்டேன், தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க உங்கள்கிட்ட? ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஒரு சில பேர் உணர்வுள்ளவங்க அப்படி செய்வாங்க. நேற்றுக்கு கூட பாருங்கள், கவனிங்க, நேற்றுக்கு திடீரென்று ஒரு எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒருவர் திடீரென்று எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, வருஷ கடைசியில் இருக்கிறோம், மனசில் வருத்தங்கள் இருக்கக்கூடாது, அதனால் உங்கள் மேலே என் மேலே உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால், நான் ஏதாவது உங்களுக்கு தவறாக பேசுகிறேன், தயவு செய்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் புது வருஷத்தில் போகணும், அதனால் அது ஒரு ஆசீர்வாத குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட பேசுகிறார். கவனிங்க, நான் உடனே என்ன சொன்னேன், அவர் கேட்குறது தவறு இல்லை, அது கரெக்டு தான். நான் சொன்னது சொல்கிறேன். ஐயோ, அப்படிலாம் என் மனசில் எதுவும் கிடையாது, நான் அதெல்லாம் எப்பயோ மறந்துட்டேன், நான் எதையும் மனசில் வைக்கிறதும் கிடையாது, அப்படிலாம் நினைக்காதீங்கன்னு நான் அவருக்கு பதில் சொல்லிட்டேன். இப்போ என்ன நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது போல் சிலர் ஒரு உணர்வு வரும்போது என்ன செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ போய் நம்ம யார்ட்டையும் போய் எனக்கு மன்னிப்பு கேளு நான் சொல்ல முடியும்? இப்போ நான் உங்களிடத்துக்கு வரேன். நீங்கள் நினைப்பீங்க, உங்களுக்கு எதிராக சில காரியங்களை செய்தவர்களை குறித்து உங்கள் மனசில் ஒரு மனஸ்தாங்கல் இருக்கும், ஒரு மனஸ்தாபம் இருக்கும். இப்போ உங்கள் மனசில் என்ன நினைக்கும், சத்தியெல்லாம் கரெக்டு தாங்க, எனக்கு மன்னிக்கிறதுக்கெல்லாம் மனசு இருக்குதாங்க, மன்னிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் தாங்க, நான் அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஆள்லாம் நான் கிடையாதுங்க, என்கிட்ட வேணா அவங்க மன்னிப்பு கேட்டுட்டா நான் மன்னிச்ச தயார். இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. நான் கூட அப்படி தான் ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஒரு காலத்தில் அப்படி தான் நான் நினச்சேன். அப்போ இந்த சத்தியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, அவங்க மன்னிப்பு கேட்டாங்களோ கேட்கலையோ, கேட்குறாங்களோ அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, அவங்க மன்னிப்பு கேட்காவிட்டாலும் மன்னிக்கணுமா. அங்கே தான் நிறைய பேருக்கு சங்கடம் வருது. என்னங்க இது, மன்னிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இவங்க மன்னிப்பே கேட்க மாட்டாங்களாம், இவங்க இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்களாம், இவங்க மன்னிச்சிடணுமா, இப்படி தானே நம்ம எல்லாருக்கும் அந்த எண்ணம் வருது. ஆண்டவர் ஒன்றும் விவரம் தெரியாதவரில்லை, எல்லாம் ஒரு விவரமாக தான் சொல்லியிருக்கிறார். நான் ஒரு காரியம் சொல்லி அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையிலே சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி அங்கே சொல்கிறதை நான் பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஆளாவது அந்த அந்த கும்பலில் யாராவது ஒருத்தராவது வந்து இயேசுகிட்ட வந்து ஐயோ நாங்கள் தெரியாத தரமாக உங்களை ஆணி அடிச்சு விட்டோம், தெரியாத தெரியாமல் உங்களை திட்டி விட்டான்னு யாராவது மன்னிப்பு கேட்டால் ஒருத்தர் கூட, எல்லாமே அங்கே வசனம் போட்டிருக்குது, தூஷிச்சாங்க. எல்லாரையும் ரட்சித்தான் தன்னை ரட்சிக்கணும், நீங்கள் சிறுவிலேருந்து இறங்கி வா, நான் அவனை நம்புறேன்னு கிண்டலும் கேலியும் பரியாசம் பண்ணுற அந்த ஜனத்தை பார்த்து, அந்த கும்பலை பார்த்து, அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு, மன்னிச்சிருங்க. என்ன நான் என்னக்கு சொல்ல வரேன், அவங்க ஒன்றும் மன்னிப்பு கேட்கல. இப்படி சொன்னதுனால அவங்களும் என்ன செஞ்சிடல, ஐயோ அவர் நம்ம மன்னிச்சாருன்னு சொல்லி அவங்களும் ஒன்றும் பெருமையாக ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை, அதெல்லாம் யாரும் சட்டை பண்ணவே இல்லை. இப்பயும் நான் சொல்கிறேன், நம்ம இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் மற்றவங்க மன்னிச்சா கூட உங்களை யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ அவங்க கூட அவன் பெரிய என்ன மன்னிச்சார அப்படின்ட்டு தான் போவான். இப்போ இதுதான் உங்களுக்கு ரொம்ப என்ன ஆகும், இதுதான் உங்கள் மனசு என்ன ஆகும், இன்னும் வேதனை. மன்னிக்கிறதை விட இவன் இப்படி நடந்துக்கிற காரியம் இருக்க நம்ம மனசை ரொம்ப சங்கடப்படுத்தும். அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான் நான் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவனுக்கு சலுகை காட்டணுன்னோ, அவங்களுக்கு ஒரு சாதகம் பண்ணணுன்னோ, அவனுக்கு ஒரு மேலே ஒரு பரிதாபப்பட்டோ செய்ய சொல்லலை. இதை நீங்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மன்னிப்பை தாராளமாக வழங்கிட்டே இருப்போம், எல்லாரையுமே நம்ம மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இந்த எண்ணம் ஏன் வரலைன்னா, நமக்குள்ளே இன்னும் இருக்கிற இந்த சுயநலமும் நமக்குள்ளே சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் இப்படி சொல்லும்போது மேலோட்டமாக நமக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணிட்டு போயிருக்கா, எவ்வளோ காரியம் செஞ்சுருக்கான், அவனை போய் மன்னிக்கிறதா அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஆவேசம், ஒரு ஆத்திரம் நமக்குள்ளே வருது. வரத்தான் செய்யுது, எனக்கும் வந்திருக்கிறது. நான் பேசுகிறேனே தவிர நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் சத்தியத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும்.
ஆண்டவர் சொல்லுடைய உள் அர்த்தம் என்னன்னா, அவனை மன்னிக்கணும். எப்படிங்க மன்னிக்கிறது? இவ்வளோ செய்திருக்கிறான், வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் மன்னிச்சிடுறேன். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் மன்னிப்பு கேட்காமே நீ மன்னிச்சிரு. அப்போ இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இவர் எல்லாம் பண்ணுவார், இவங்கெல்லாம் பேசுவாங்க, நம்மளெல்லாம் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவனுக்கு சிப்பு கட்டிட்டு சிபாரிசு பண்ணிட்டு என்ன பண்ண நம்மளை மன்னிக்க சொல்கிறாரு. இது நமக்கு ஆண்டவர் மேலே ஒரு கோபத்தை கொண்டு வரும். இன்னும் ஆண்டவர் அவன் பக்கமாக, ஐயோ ஆண்டவர் அவன் பக்கம் இல்லை, உங்கள் பக்கம்தான் இருக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிற அதுக்கு தான் அந்த வசனத்தை நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? இப்போ மத்தேயு 6:15, மனுஷர் செய்கிற தப்பு தண்டங்களை தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், நீங்க அவர்களை மன்னிக்காமல் போனா உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். போதும். நீங்க செய்கிற தவறுகளை மன்னிக்க மாட்டார். கவரிங்களா? இது என்னது? நீங்க செய்கிற தவற ஆண்டவர் மன்னிக்க மாட்டாராம். அவங்க தவறை நீங்க மன்னிக்காதனால உங்க தவறை என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. இது எப்படி இருக்கு? இப்பவும் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதிரிக்கு சாதகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. எவனே மன்னிக்காததுக்காக ஆண்டவர் ஆண்டவர் என்ன காரியம் சொல்கிறார் தெரியுமா? அவனுக்கு சாதகம் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் இது நமக்கு சாதகமாக தான் சொல்கிறார். நமக்கு நீங்கள் மன்னிக்கிறதுனால அவன் ஒன்றும் வாழ்ந்துட போகிறது கிடையாது. அதையும் சொல்கிறேன். எதுக்காக அப்படி சொல்கிறாரு? திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வாழ, நீங்கள் நல்லா இருக்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க, நீ நன்மையை பெற்றுக்கொள்ள தான் ஆண்டவர் இந்த ஆலோசனையை சொல்லுகிறாரே தவிர, யாரால் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும், யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களுக்கு ஒரு துளி அளவு கூட ஆண்டவர் உதவி செய்யவும் இல்லை, சாதகமாக பேசவும் இல்லை. ஆனால் பார்க்கிற பார்வை அப்படி தெரியும். அப்போ அவனுக்கு அனுசரணையா கிடையவே கிடையாது. நம்மளை பக்குவப்படுத்துகிறார், உங்களை சரிப்படுத்துகிறார், அவரை போல உருவாக்கணும், அந்த மனசு நமக்குள்ள வேணும் என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, இதுக்கு அப்படின்னா அவர் கேட்குறாரு திரும்ப, அப்போ நீ எந்த தப்பும் பண்ணலையா? உங்களை பார்த்து கேட்குறாரு. அப்போ நான் யோசிச்சு பாருங்க, அப்போ நம்ம எந்த தப்புமே பண்ணலையா? நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் தப்பு பண்ணினேன்னா இந்த மாதிரிலாம் நான் பண்ண கிடையாது. சில பேர் சொல்கிறது என்னது, நான் அந்த மாதிரி பண்ண கிடையாது, இந்த மாதிரி பண்ண கிடையாது, அவனை மாதிரி கிடையாது, இவனை மாதிரி. நீ எவனை மாதிரி யாரை மாதிரியோ தப்பு பண்ணியிருக்கேன் இல்லையா? கர்த்தர் அங்கே தான் பிடிக்கிறாரு. உன்னிட்ட எந்த தவறு இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியும். உண்டு 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 உண்டு. ஓன் தவறெல்லாம் நான் கண்டுக்காமல் இருக்கணும்னா, உன்னுடைய தப்பிதங்கள்லாம் நான் மன்னிக்கணும்னு சொன்னேன், அதை மன்னிச்சிருக்கேன். இப்போ என்ன நீங்கள் சில நினைக்கிறதுனா, இது வேண்டாம் ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்ன நீங்கள் மன்னிச்சிடணும். இதுக்கு போய் ஏன் அவனை மன்னிக்க சொல்கிறீங்க? சிலருடைய கேள்வி, மனசில் வர எண்ணங்களை சொல்கிறேன். சரி, மன்னிக்கிறது ரைட்டுங்க, ஏன் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், நான் மன்னிக்க மாட்டீங்களா? யாரை? கர்த்தரை சொல்கிறேன். கர்த்தர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை. அப்போ நமக்கு என்ன பாடத்தை சொல்லி புரிய வைக்கிறாருன்னா, தவறு செய்யாதவங்க யாருமே இல்லைப்பா, நீ அதை பெருசுப்படுத்திக்காத. அது மட்டுமல்ல, அவரை போல மாறணும். யாரை போல? இயேசுவை போல, ஆண்டவரை போல. அப்போது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்றார். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அந்த மனசு நமக்கு வேணும். அந்த மனசுக்கு தான் பேர் என்னென்னங்க பார்த்தோம் அங்கே பாருங்கள், லூக்கா 6:36 உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருங்க. அப்போ ஆண்டவருக்கு ஒரு இரக்க மனசு இருக்கும்போது நமக்கு அந்த இறங்கின மனசு வரணும். இந்த இரக்கம் காட்டுவதனாலேயே, இந்த இரக்க மனசுனால யாரும் ஒன்றும் வாழ்ந்துட முடியாது. திருப்பியும் சொல்கிறேன், அதை அவங்க நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டால் அவங்க நல்லா இருப்பாங்க. நான் சொல்ல வருது, உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு யாரோ ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திட்டாங்க, இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் அவங்கள மன்னிக்கிறீங்க. மன்னிப்பே கேட்கல அந்த மனுஷன் நீங்கள் மன்னிச்சும் கூட, மனசளவில் நீங்கள் அவங்கள மன்னிச்சும் கூட அவங்க கொஞ்சம் தெனாவட்டாக தான் போயிட்டுருக்கான்னு வச்சுப்போம். நல்லா கவனிங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அவன் வாழ மாட்டான். நீங்கள் ஒருவேளை மன்னித்ததை அவன் நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு அவனும் உணர்ந்து நான் செய்தது தவறு தான் என்று உங்களோட இணைந்து இசைந்து சமாதானமாகி சுமூகமாக வரும் பட்சத்தில் அவன் என்ன செய்யப்படுவான்?
அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அவன் மனம் திருந்தி வாழும் பட்சத்தில் அவன் ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற முடியும். அப்போ யாராக இருந்தாலும் கெட்டு போகிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. யார் கெட்டு போகிறதுல நமக்கு என்னங்க நன்மை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன தான் நம்மளோட விரோதியாக இருக்கட்டும், சத்துருவாக இருக்கட்டும், இப்போ அவங்க கெட்டு போகிறதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது? யோசிச்சு பாருங்கள். மனுஷிகமாக பார்க்கும்பொழுது அவன் மனசில் ஒரு குரூர எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு திருப்தி, எனக்கு இப்படிலாம் பண்ணல அதான் அப்படி, அந்த மாதிரி ஒரு குரூர எண்ணம் தான். அதனால் நமக்கு எந்த விதமான நன்மை கிடையாது. சிலர் அப்படி நினச்சி திருப்திப்பட்டுப்பாங்க, அதுக்கு தான் உனக்கு அப்படி நடந்தது, அதுக்கு தான் அப்படி ஆச்சு என்று சொல்லி. அதனால் நமக்கு என்ன நன்மை? அதாவது அவன் தண்டிக்கப்படணும், கண்டிக்கப்படணும், அவன் நஷ்டப்படணும், அதில் நமக்கு ஒரு திருப்தி வரும். இது தெய்வீக குணம் அல்ல. பொதுவாக எல்லா மனிதர்களும் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அது சரியல்ல. அதனால் பிரச்சனை. இதே அந்த மனிதன் உடைந்து உணர்ந்து அவன் திருந்தி அவன் வாழ்வானால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதை தான் ஆண்டு எதிர்பார்க்குறார். நீங்கள் உடனே சொல்லுவீங்க, அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாதுங்க, அவனாவது திருந்துறதாவது, ஐயோ அவன் ஒரு மோசமான மனுஷங்க. இது உங்களுடைய பார்வை, உங்களுடைய கணிப்பு, அது உண்மையாகவும் இருக்கலாம். நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை பற்றி கவலை இல்லை. அவன் திருந்தனானா திருந்தலையா, உணர்ந்தானா உணரலையா, அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் உங்களை அவரை போல மாற்ற விரும்புகிறார். அவரை போல உங்கள் மனசு மாறணும். அதுக்கு என்னத்தை கொடுக்கணும்? எதை கொடுக்கணும்? மன்னிப்பை கொடுங்கள். இன்றைக்கி நான் சொல்ல வர விஷயம் அதுதான். மற்றவருக்கு மன்னிப்பை வழங்குங்கள், மன்னிப்பை கொடுங்கள். நிறைய பேர் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், எரிச்சல், கோபம், வெறுப்பு, கசப்பு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதை மாற்றி அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுதே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? ஆண்டவர் உங்கள் அக்கிரமத்தை, உங்கள் மீறுதலை, உங்கள் பாவங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? மன்னிச்சிருவார். நான் உங்களை கேட்குறேன், நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் நிறைய காரியங்களை நல்லா கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். நிறைய காரியங்களில் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை முடிஞ்சால் யாராவது சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம். நாம் எல்லாரும் அநேக விஷயத்தில் தவறுகிறோம். போதும் கவனிங்க, எல்லாருமே ஏதாவது ஒரு காரியத்தில் தவறிடுறோம். தவறு செய்யாதவன் யாரும் கிடையாதுங்க. நம்ம ஏதாவது தப்பு செய்யிடுறோம். சரி, அது போட்டோம். இப்போ நீங்கள் செய்கிற தப்பு, நீங்கள் செய்த தப்பு, கவனிங்க, நீங்கள் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஒரு சில தவறுகள், நீங்கள் செய்த தவறு வெளியில் தெரியும். நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்கள் நிறைய தவறு பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு சிலது உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, ஊரில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செய்த ஒரு சில தவறுகள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியாது. ஒரு சில தப்பு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா கவனிங்க, யாருக்கும் தெரியாமல் சில தப்பு பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணுறோம், பண்ணியிருக்கிறோம். சரி, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ரைட். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ என்ன நினைப்போம், என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் வெளியில் தெரியறதோ சொல்லிக்கவோ நீங்கள் முதல்ல விருப்பப்படுவீங்களா? நான் என்னெல்லாம் சொல்லி விவரித்து சொல்லலை, எதுவாக தான் இருக்கட்டுங்க. எதுவாக இருந்தாலும் அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும் தான் நீங்கள் விரும்புவீங்க. அதை நீங்கள் முதல்ல வெளியில் சொல்ல விரும்ப மாட்டீங்க, நம்பர் 1. அடுத்தது, வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஒரு தவறு நீங்கள் செய்துட்ட பிற்பாடு இது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நீங்கள் உஷாராக இருப்பீங்க. தெரிஞ்சிருமோ என்று சொல்லி தான் அச்சப்படுவீங்க. தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுமோ என்று சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். இப்படி எத்தனை காரியங்கள் உங்கள் மனசில் இருக்குதானே? இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிற நீங்கள் மற்றவங்க செய்த தவற, மற்றவங்களுடைய தப்பிதங்களை எடுத்து ஊரறிய உலகறிய நீ விளம்பரப்படுத்துறது எந்த விதத்தில் கரெக்டுன்றதான் ஆண்டவர் கேட்குறார். புரியுதா உங்களுக்கு? இங்கே லூக்கா 6ஆம் அதிகாரத்தில்
17வது வசனத்தில் பார்க்குறோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் இருப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? இங்கே பாருங்க, மற்றவர்களை நீங்கள் குற்றப்படுத்தினீங்கன்னா நீங்கள் அதே தப்பு ஒரு வேளை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆக மொத்தம் ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க. அப்போ அவன் தப்பு செய்தானே நீ தப்பு செய்த மாதிரி தான் ஆகிடுது. இப்போ அவங்கள நீங்கள் ஒரு குற்றவாளின்னு தீர்த்தினாக்கா அப்போ நீங்களும் குற்றவாளி ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் குற்றவாளின்னு தீர்க்கப்படாமல் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அடுத்தவங்கள குற்றவாளியை தீர்க்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. அவங்க செஞ்சது குற்றம்தான், நீ போய் இது சொல்லாத சொன்னாக்கா அப்போ நீ இதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு அனுப்புடுறாரு. நீ யாரையும் சொல்லாதுன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு இல்லை, அவனை காப்பாற்றுறதுக்கு இல்லை, உங்களை காப்பாற்ற தான் சொல்கிறாரு. இதுதான் உள்ள சத்தியம். நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், அது நம்ம தப்பு செய்தவன ஆண்டு காப்பாற்றுற மாதிரிலே தெரியுது. இல்லவே இல்லை ஐயா, உங்களை காப்பாற்ற தான், ரட்சிக்கப்பட்டிருக்க உங்களை காப்பாற்ற தான் சொல்கிறாரு. அந்த மனசு நமக்கு வேணும். இந்த எண்ணத்தோடு இதில் நமக்கு ஒரு சுயநலமும் இருக்குதுங்க. இந்த எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணணும் நினச்சி பார்த்து நம்ம என்னாத்தி விட்டுணும். சரி, இப்படி தான் நம்ம மன்னிச்சிடுறோம், மன்னிப்பு கேட்காமே அவங்கள மன்னிச்சிடுறோம். அவன் வாழ்ந்துருவானே? வாழ மாட்டான். அப்புறம் எதுக்கு இங்கே மன்னிக்க சொல்கிறார்? உங்கள் மனசு தான் மாறணும் பிதாவை போல். இதில் தான் இந்த எதிர்பார்ப்பு தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு தவிர அவனை காப்பாற்றுறது நோக்கம் இல்லை. ஒருவேளை நீங்கள் மன்னித்ததுனால, மனசார நீங்கள் மன்னிச்சிட்டதுனால அவன் மனம் மாறி ரட்சிக்கப்பட்டானா அது உனக்கு கூடுதலான ஒரு ஆதாயம். மன்னித்ததுனால ஒரு ஆத்மாவே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆதாயப்படுது. அதனால் ஒரு நன்மை தான், கெயின் தான் அது நமக்கு. ஆனால் நமக்கு அதில் நஷ்டம் இல்லை, நமக்கு அதில் நஷ்டம் கிடையாது, லாபம் தான் நமக்கு. அதனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? கொடுங்க. இப்போ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னத்தை கொடுக்கணும்? இந்த மாதிரி நம்ம மன்னிப்பை கொடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? நம்ம செய்த பாவம், நாம் செய்த குற்றம், நாம் செய்த தப்பிதங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டே இருப்பார்? நீங்கள் இங்கே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு நீங்கள் மற்றவருக்கு மன்னிப்பை கொடுத்துட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற தப்பு, நீங்கள் செய்கிற குற்றம், பாவங்களுக்கான மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். புரியுதா அவருக்கு? நீங்கள் செய்கிற பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கணும்னு சொன்னால் மன்னிப்பு அங்கே கொடுத்தாதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். திருப்பி நான் இந்த 2 வசனத்தையே கொண்டுட்டே வராங்க பாருங்க. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 6:14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அப்புறம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்காமல் இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பா. அதான் குறியும். நீங்கள் மன்னிக்கலைன்னு சொன்னால், இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பே கேட்டாலும் மன்னிக்க மாட்டார். என்னது? நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் செஞ்ச தப்புக்கு ஆண்டவரே நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் செஞ்சது தவறு ஆண்டவர், அப்படி நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, மன்னிப்பீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் மன்னிக்க மாட்டாராம். இந்த வசனத்தை தான் நான் பேசுகிறேன். ஏன் மன்னிக்க மாட்டேன்? உனக்கு விரோதமாக உனக்கு எதிராக செய்தவங்களை நீ மன்னிக்க மாட்டேற, நாம் எதுக்கு உனக்கு மன்னிக்கணும்? இதுதான். அப்போ என்ன சொல்ல வருகிறேன், சுற்றி வளைச்சு பார்த்தா நமக்கு மன்னிப்பு வேணும்னா, நாம் மன்னிப்பை பெறணும்னா, நம்ம மன்னிக்கப்படணும்னா, நம்ம சமாதானமாக இருக்கணும்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, ஒரு நிம்மதியாக இருக்கணும்னா, சாபம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? கண்ணை மூடிக்கிட்டு யார் என்ன பண்ணாலும் மன்னிச்சுட்டு போயிடும். இப்போ மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லையே. நான் கடைசியாக வரேன். மன்னிக்கணுன்றது கேட்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. இந்த வசனத்தை சத்தியத்தை நல்லா தாங்க பேசுகிறீங்க. இயேசுநாதரும் அப்படி தாங்க சொல்லிகிட்டு இருக்காரு. ரொம்ப காலமாக நானும் அது படிச்சுட்டு தான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இது கூட வாழ்க்கைக்கு நமக்கு ஒன்றும் ஒத்து வர மாட்டுது. அவங்கள பார்த்தாலே எனக்கு பற்றிட்டு எரியுது. எனக்கு விரோதமாக செய்தவங்களை பார்த்ததுமே எனக்கு எரிச்சலாக வருது, கோபமாக வருது. உண்மைதான். நான் சொல்கிறேன், முதல்ல முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட அந்த மனுஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஜெபத்தில் அவங்கள மன்னிச்சுட்டு அதுக்கு கிருபையை கேட்கணும். நான் சொல்லுவேன், இதெல்லாம் சாதாரணமாக இப்போ நான் சொல்கிறதுனால, இந்த வசனத்தை படிச்சுட்டதுனால, இந்த பிரசங்கத்தை கேட்டதுனால அப்படியே ஒன்றும் மாறிடுறதில்லை.
நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, நீங்கள் விருப்பப்பட்டால் தான் நீங்கள் இதுக்கு ஒப்பு கொடுத்து விருப்பத்தோடு இணைந்து நீங்கள் ஜெபித்தா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் ஒரு சாரியும் சொல்கிறேன், விருப்பப்பட்டால் தானே, இஷ்டப்பட்டால் தானே, எனக்கு விருப்பம் இல்லை இஷ்டம் இல்லைனாக்கா அவ்வளோதான், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அப்படி நம்ம சொல்லக்கூடாது, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு இஷ்டம் இல்லை, இருந்துட்டு போங்க, நஷ்டம் உங்களுக்கு தான். இது கர்த்தருக்கு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஒன்றை நான் மன்னிக்க மாட்டேன், ஞாபகம் வச்சு. அப்போ ஆண்டவர் உங்களை மன்னிக்கலைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? ஆண்டருக்கு நமக்கு மன்னிப்பு கொடுத்து மன்னிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன உண்டு? வாழ்வு உண்டு. மன்னிச்சாதான் நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. மன்னிக்கலைன்னா நமக்கு தண்டனை தானே கிடைக்கும். அப்போ நம்ம பொதுவாக என்ன கான்செப்டை நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என்ன வேணாலும் செய்யலாம், என்ன செய்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம், அவர் மன்னிச்சிடுவார், நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். இப்படி எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அது தப்புன்னு நான் சொல்லலை. அதுக்குத்தான் சொல்கிறாரு திரும்ப திரும்ப, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ செய்யறது எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு வரணும்? இப்போ சொல்லுங்கள், இப்போ நீ என்ன செஞ்சுட்டு வரணும்? மற்றவர்கள் செய்த காரியத்தை மன்னிச்சுட்டு நீங்கள் வா, நான் உன்னை மன்னிச்சிடுறேன்னு. இதுதான் திருப்பி நான் வரேன். இதை செய்யாமல் நீ அவர் கையில் காலில் விழுந்து நான் எப்படியாவது மன்னிப்பு வாங்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வசனத்தை தான் படி பார்த்தீங்கன்னா இது இயேசுவே தெளிவாக அங்கே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் மன்னிக்காமல் போனால் உங்களை நான் மன்னிக்க மாட்டேன், உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்க மாட்டேன். அப்போ நம்ம எதை கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்? இப்போ இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம், எதை கொடுக்கணும்? மன்னிப்பை கொடுங்க. கொடுக்கறதுக்கு நம்ம முதல்ல என்ன இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. சரிங்க, கொடுக்கணும், ரைட்டு. அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்? அந்த மன்னிக்கிற எண்ணம், மன்னிக்கிற ஒரு சிந்தை, மன்னிக்கிற ஒரு உள்ளம், அந்த இரக்க சிந்தை, அது இருந்தால் தானே கொடுக்க முடியும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்கிறாங்க. அதுபோல் அந்த மனசில் இருந்தால் தானே வரும். அது இல்லையே, அதை கர்த்தர்ட்ட கேட்கணும். ஜெபத்தில் என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட நம்ம கேட்கணும். அந்த கிருபையை நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது என்ன செய்யும்? அந்த இருதயம் ஆகப்பட்டது பக்குவப்படையும் போது ஆண்டவர் மன்னிக்கிற இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு தகப்பனார் ஒருவர் இருந்தார். அவருக்கு 4 பிள்ளைகள், 3 பையன், ஒரு பொண்ணு. நல்ல குடும்பம், நல்ல மனுஷன். கஷ்டப்பட்டு பிள்ளைகளை 4 பேரையும் நல்லா படிக்க வச்சு இந்த 3 பையனுக்கும் நல்ல வேலை கிடைச்ச உடனே, சம்பாதிக்கணும் தெரிஞ்ச உடனே ஒரு நல்ல இடத்துல பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இப்போ எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இவருக்கு வயசாகிடுச்சு. வயசாகி என்ன பண்ணார்? இறந்துட்டார். இறந்த பிற்பாடு என்ன செய்தாங்க? 4 பிள்ளையும் ஒன்றா சேர்ந்து வந்து அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு கொண்டு ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சாச்சு. ஜனக்கூட்டம் வந்திருக்குது. இப்போ பாடியை எடுக்கிறதுக்கு முன்னதாக, அதாவது அடக்கம் செய்வதற்கு முன்னதாக திடீர்னு ஒரு ஆள் வந்தார். வந்து ஒரு கையில் ஒரு பெட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அங்கேருந்து வந்து, நான் வந்து உங்கள் அப்பா வந்து என்னுடைய நண்பர், உங்கள் அப்பா அந்த 4 பிள்ளையை பார்த்து சொல்கிறார், உங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது என்னிடத்துல 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறார், அதை திருப்பி தரல. அதனால் உங்கள் அப்பா வாங்கின 10 லட்ச ரூபாய் கடனை எனக்கு இப்போ திருப்பி கொடுத்தீங்கன்னா தான் இந்த பாடியை எடுக்க நான் விடுவேன், இல்லைன்னா நீங்கள் யாரும் இந்த பாடி எடுக்க முடியாது, அடக்கம் பண்ண நான் விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் கிடந்த நாற்காலி இழுத்து போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதை பிடிவாதமாக இருக்கிறார். அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, அந்த 3 பசங்களும் எல்லோரும் அப்படி ஷாக் ஆகி, எங்கள் 10 லட்ச ரூபா அப்பா வாங்கியிருக்காருன்னா எப்படி கொடுக்குறது, என்ன நடன்னு சொல்லிட்டு, சரிங்க எங்கள் அப்பா வாங்கின கடனை எங்கள்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுங்க, எங்கள் அப்பா தானே வாங்கினார், அதை எப்படிங்க நாங்கள் கொடுக்க முடியும், நாங்கள் தர முடியாதுன்னு 3 பேரும் பேசிட்டாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? விடுற மாதிரி கிடையாது. அவர் வாட்டமாக வசமாக உட்காந்துக்கிட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எங்கள் அப்பா 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, எனக்கு கொடுத்தா தான் நீங்கள் எடுக்க முடியுன்ட்டாங்க. அந்த பொண்ணு, 3 பையன் ஒரு பொண்ணு இல்லை, அந்த பொண்ணு வந்துச்சு. அது ஓன்னு அழுதுட்டு என்ன பண்ணுச்சு, ஐயா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன்ட்டு உடனே
காதில் கழுத்தில் கையில் இருக்கிறதெல்லாம் கழட்டி, இந்தாங்க நீங்கள் கேட்ட தொகைக்கு இது விற்று எவ்வளோ அது குறைஞ்சாலும் நான் பணத்தை கொடுத்துட்றேன், இப்போ எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணுறதுக்கு தயவுசெய்து அனுமதி கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கையில் கொடுத்துச்சு. கவனிங்க என்ன நடந்தது. அந்த வந்தார்ல அந்த மனுஷன் வாங்கின அந்த நகை எல்லாத்தையும் திருப்பி அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு ஒரு பெட்டி ஒன்று எடுத்துருந்தான்னு சொன்ன பாருங்க, அதை தூக்கி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவன் தான், உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட என் கையில் 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து, நான் செத்த பிற்பாடு எந்த பிள்ளை, எனக்கு 4 பிள்ளை இருக்குது, எந்த பிள்ளை என் மேலே பாசமாக பிரியமாக உண்மையாக என் மேலே அன்பாக பாசமாக பிரியமாக எந்த பிள்ளை இருக்குதோ அது கையில் கொடுத்துருக்கன்ட்டு போயிட்டார். பிடிச்சா இப்போ செத்துட்டார், கண்ணை மூடிட்டார். இப்போ நான் எந்த பிள்ளை அவர் மேலே பாசமாக பிரியமாக இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்தா பணத்தை வச்சுக்க. எப்படி கண்டுபிடிச்சாரு? எப்படி கண்டுபிடிச்சாருங்க? அன்பு என்ன செய்யும்? கொடுக்கும். நான் தான் சொல்ல வரேன். வாசனம் தெரியுமா உங்களுக்கு? அன்பு கொடுக்கும். கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. உள்ளத்தில் அன்பு இருந்தால் அது கொடுக்கணுன்ற மனசு வரும். நான் ஒரு நபரை பார்க்க போயிருந்தேன். இந்த கிறிஸ்மஸுக்காக அழைக்கிறதுக்காக ஒரு நபரை பார்க்க போயிருந்தேன். அவர் பெரிய ஒரு தலைவர், அவர் ரொம்ப பெரிய ஒரு வசதி படைத்தவர். மரியாதை நிமித்தமாக ஒரு அழைப்பு கொடுக்க நான் போயிருந்தேன். கவனிங்க, அவர் உடனே எங்கே போனாலும் எல்லோரும் டீ காப்பின்னு தானே ஒன்று கொண்டு வந்து எனக்கு கொடுக்க மாதிரி சொன்னார். நான் எங்கே போனால் எங்கேயும் குடிக்கிறதுனா நான் சாப்பிட மாட்டேன்னே. கவனிச்சுட்டே வாங்க. உடனே அங்கே உள்ள அவருக்கு கூட ஒரு ஹெல்ப்புக்கு யாரோ ஒரு உதவியாளர் இருந்தார். அவர் கூப்பிட்டு அவர் சொல்கிறார், அந்த இந்த வாழைப்பழம் தாருந்தது இல்லை, அதை எடுத்து வந்து ஃபாதர் கொடு அப்படின்னாரு. அவர் அப்படி எப்படியுமா உள்ளெல்லாம் சுற்றி வந்து, ஐயோ அது நேத்தியோடு தீர்ந்து போயிடுச்சே அப்படின்றாரு. இதெல்லாம் நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். அவர் சொன்னதை சொல்கிறேன். ஐயோ ஒன்றும் கொடுக்க முடியலையே, எதுவும் கொடுக்க முடியல. சரி, அடுத்தாப்பில் வந்துன்னா முதல்ல ஃபாதருக்கு தான் கொடுக்கணும். அவர்கிட்ட சொல்கிறார். நான் அமைதியாக இருந்தேன். எதுக்கு இப்போ இந்த சம்பவத்தை சொல்ல வந்தேன்னா, அவர் ஒன்றும் எனக்கு சொந்தக்காரர் கிடையாது. அவருக்கு இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் ஒரு பதவியில் இருக்கார், ஒரு பெரிய பணக்காரர், ஒரு வசதி படைத்தவர். நான் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு ஒரு அழைப்பு கேட்கறதுக்கு தான் நான் போயிருக்கிறேன். எங்கே போனாலும் எல்லாரும் ஒரு டீ காஃபி சாப்பிடுவோம், அதோடு விட்டுருக்கலாம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது எங்கேயும் எல்லோரும் செய்கிறது தானே, வந்தாங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டு காஃபி. அதை தாண்டி அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னை சிந்திக்க வைத்த ஒரு விஷயம். அவர் கொடுக்கலனாலும் நான் நினச்சேன், சரி அவருக்கு ஏதோ எனக்கு கொடுக்கணுன்ற அந்த மனசு இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். சில பேர் இல்லைன்னா என்ன வேணாம் இருந்தால் தானே கொடுக்க முடியும், இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காம எதையாவது கொடுக்கணும், எதையாவது செய்யணும், அந்த ஒரு திங்கிங். நான் அதை தான் பார்த்தேன். அவர் எனக்கு கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல. நான் யோசித்தேன், பரவாயில்ல இவருக்கு நல்ல மனசு இருக்குன்னு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த குடும்பத்தை பற்றி. அவங்க எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வாங்க, தாராளன்னு. அதை நான் நேரில் பார்க்கும்போது நான் நினச்சேன், இது முகஸ்துதிக்காக நான் முகஸ்துதிக்காக அவர் சொன்னதாக நான் நினைக்கவும் இல்லை. அப்படி நான் யோசித்து பார்க்குறேன். நான் இப்படி தான் நம்ம இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? கொடுக்குற இருதயமாக இருக்கணும். எதை? பணம் காசை மட்டும் நீ மனசு இருக்கணுங்க. முதல்ல கொடுக்கறதுக்கு மனசு இருந்தால் போதும். அன்பு என்ன செய்யும்? கொடுக்கும். நான் இன்றைக்கு சொல்ல வார்த்தை என்னது? மன்னிப்பை கொடுங்க. அன்புக்கு அடையாளமாக என்ன செய்யணும்? கொடுங்க. அன்பு என்ன செய்யும்? கொடுக்காமல் இருக்காது, கொடுப்போம். கர்த்தர் என்ன செய்வார்? கொடுங்கள். அப்பொழுது எதுக்கு கொடுக்கணும்? அப்போ தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நிறைய வேணுமா? கொடுத்துட்டே இருங்க, ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் காட். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனசில் யார் மேலே வெறுப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, இப்போ நீங்கள் ஜெபத்தில் அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லி அவங்கள நீங்கள் மன்னிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இந்த நபரை நான் மன்னிக்கிறேன், எனக்கு எதிராக பேசினேன்,
எனக்கு விரோதமாக செயல்பட்ட இந்த நபரை, இந்த விசுவாசியை அல்லது இந்த உறவுக்காரங்களை, இந்த சொந்தக்காரர்களை ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நான் அவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அல்லது மன்னிக்க முடியலன்னா எனக்கு மன்னிப்பதற்கு எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. மன்னிப்பதற்கு வேண்டிய ஒரு இரக்க சுவாபத்தை எனக்கு தாங்கப்பா. மன்னிப்பதற்கு வேண்டிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. என் மனசு கல்லாக இருக்குது, கடினமாக இருக்கிறதப்பா. அவங்க செய்த செயலை என்னால் மறக்க முடியல. அவங்க செய்ததெல்லாம் என் கண்ணுக்கு முன்பாகவே இருக்குது. இப்போ கூட அவங்க பேசுறதெல்லாம் என் காதில் ஒலிக்குது. ஏன்னா அப்படிலாம் அசிங்கமாக பேசிட்டாங்க. ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியல ஆண்டவரே, மன்னிக்கிறதுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இயேசுவே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நீங்கள் தான் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட். யாரை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரோ அவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். ஜபத்தில் கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார், உங்கள் மீறுதலை மன்னிப்பார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். போல மாறனுமே ஏசையா, நான் உம்மை போல மாறனுமே, உம்மை போல மாறனுமே ஏசையா, நான் உம்மை போல மாறனுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறனுமே ஏசையா, நான் உம்மை போல மாறனுமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே, ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே, ஜெபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்ம பாரம் தாருமே, மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே உந்தனின் பாதையில் நடத்துமே, உம்மை போல மாறனுமே ஏசையா, நான் உம்மை போல மாறனுமே, உம்மை போல மாறனுமே ஏசையா, நான் உம்மை போல மாறனுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் ஆருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே, அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே, அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே, உம்மை போல மாறனுமே ஏசையா, உம்மை போல மாறனுமே,
மாறணுமே ஏசையா, உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாற்றிடுமே. எத்தனை பேருக்கு இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல வாழணும்? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? உங்களுக்கு இஷ்டம் இருந்தால், விருப்பம் இருந்தால், உங்கள் வலது கையதி ஆண்டவருக்கு நேராக, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்க்கும்படியாக உங்கள் கையை, அவருக்கு மானத்துக்கு நேராக உங்கள் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல மாறணும், உம்மை போல வாழணும், உம்மை போல மன்னிக்க எனக்கு இருதயம் வேண்டும், அந்த இரக்க குணம் வேணும். நான் கடின மனசாக இருக்கிறேன், நான் கல் மனசாக இருக்கிறேன், என் மனசு கடினமாக இருக்கிறது, என்னால் மற்றவங்க செய்ததை மன்னிக்க முடியல, மறக்க முடியல, அதனால் எனக்கு நிம்மதி இல்லை, இரவில் எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்கிறது, அவர்கள் செய்த அந்த காரியங்கள் என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது. ஆண்டவரே தயவு செய்து அவர்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யும், அதை மறக்க எனக்கு உதவி செய்யும், அவர்கள் செய்த தப்பிதங்களை, துரோகங்களை, கஷ்டத்தை மறப்பதற்கு எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அந்த மனது உருக்கத்தை தாங்க, அந்த இரக்க குணத்தை தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் இருதயத்தை அப்படி மாற்றுங்கப்பா, நான் விரும்புகிறேன். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் செய்வார். நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? அப்படி கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை மன்னிப்பார், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வாழ வைப்பார். உங்கள் மீது ஆசீர்வாதம் வந்து தங்கும். அல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற சாபங்கள் நீங்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நீங்கள் செய்த தப்பிதங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாவற்றையும் அவர் மன்னிச்சிடுவார். இப்பொழுதே நீங்கள் மற்றவர்கள் செய்த பாவத்தை மன்னிக்கும் பொழுது, ஓ அல்லேலூயா, ஓ நீங்கள் மன்னிக்கப்படுவதற்கு லெகுவான வழி ஆண்டு வச்சிருக்காரு. லெகுவான வழி இது. உங்கள் தப்பெல்லாம் மன்னிக்கணும்னா மற்றவங்க செய்ததெல்லாவற்றையும் நீங்கள் மன்னிச்சிடணும். மன்னிச்சேன்னு ஆண்டுகிட்ட சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மன்னிச்சிடுவார். எவ்வளோ சந்தோஷம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்கள் மீது ஆவியானவர் இறங்குகிறார். இப்பொழுதும் இந்த வார்த்தைக்கு இணங்கி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மற்றவர்களை மன்னிக்க வேண்டி விரும்பி ஆண்டவர் அந்த இரக்கத்தையும் கிருபையையும் கேட்கிற அனைவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை, இருதயத்தை ஆண்டவர் தருவீராக, சிந்தையை கொடுப்பீராக. அப்படிப்பட்ட ஒரு இரக்க சிந்தையை ஆண்டவர் கொடுப்பீராக. அப்பா, எல்லா விதமான கசப்புகள், வெறுப்புகளையும் எடுத்து போடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்க மறக்கதற்கு என்ற இருதயத்தை தாரும் ஐயா. உம்மை போல மாறணும், உம்மை போல வாழணும், உமக்காக வாழ நீர் உதவி செய்யும். ஒப்பு கொடுத்த அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நீ கிரியை செய்வீராக. அவருடைய வாழ்வை வளமாக்குவீராக. பாவம் அவருடைய குடும்பத்தை இன்பமாக மாற்றுவீராக, ஒரு பரலோகமாக மாற்றுவீராக, பரவசப்படுத்துவீராக. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.